சமீபத்தில் நாம் கேள்விப்படக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நாட்களாக நான் விமர்சனத்துக்கான வீடியோக்களை வெளியிடவில்லை. நான் எப்படி நாம வாழணும், எப்படி கர்த்தருக்குள்ளாக பலப்படணும், விசுவாசத்தில் வளரணும், ஜெபத்தை குறித்த சத்தியங்கள், இப்படி என்னுடைய வீடியோக்களை நான் வெளியிட்டு கொண்டிருந்த பொழுது சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் கிறிஸ்தவ உலகத்தை மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் கூட கிறிஸ்தவத்தை தவறாய் பார்க்கக்கூடிய, ஏளனமாய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான ஒரு போதகர். ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவரை பற்றி அதிகமாய் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட ஒரு பாஸ்டர், பஜ்ரிந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு நீங்கள் எல்லாம் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, லைஃப் சென்டென்ஸ், அவருக்கு சிறைச்சாலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. என்ன ஏன் அப்படின்னு பார்த்தா, 2018 அவர் ஒரு ரேப் கேஸ்ல மாட்டிக்கிறாரு. தன்னிடத்துல ஜெபத்திற்காக வந்த அந்த பெண்ணிடத்துல தவறாய் நடந்து கொள்ளுகிறார். அதை வீடியோ பண்ணி மீண்டும் மீண்டும் பிளாக்மெயில் பண்ணி அவர் அந்த செயலில் ஈடுபட்ட உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வசமாக சிக்கி கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, மீண்டும் ஒரு 2 பெண்கள் அவர் மீது இது போன்ற ஒரு புகாரை கொடுத்திருக்கிறாங்க. அதை குறித்த விசாரணை நடந்து வருகிறது. அதோடு கூட ஒரு மர்டர் கேஸ், மறைமுகமாக அல்லது வேற ஏதோ ஒரு வழியில் இவர் சம்பந்தப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், உண்மையிலே இவர் இந்த மாதிரி இதுல மாட்டிக்கிட்டாரா, இல்ல வேண்டுமென்றே சில அரசாங்கத்தினுடைய தீவிரவாதமா இருக்கக்கூடிய வேறு சில மாற்று மதத்தினர் இவரை கொண்டு போய் அப்படி உள்ள சிக்க வச்சுட்டாங்களா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் செய்தாரா செய்யலையா அதல்ல நம்மளுடைய நோக்கம். ஆனா அவருடைய பிஹேவியர் இங்க ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு கிறிஸ்தவ உலகத்தை மட்டுமல்ல, இப்ப சமீபத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் இது எப்படி மேலை நாட்டை பாதித்ததோ அதே போல இந்தியாவை பாதிக்க ஆரம்பித்திருக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் பாருங்க. அவருடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம், அதாவது இந்த போதகர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில போயிருக்கிறாரு பாத்தீங்களா, இவருடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம். இவர் உலக அறிந்த ஒரு போதகர். நீங்க அவருடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா மிக பணக்கார ஒரு போதகர். இவருடைய கிளைகள் UK, கனடா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. வெளியிலிருந்து எக்கச்சக்கமா பணம் கொண்டிருக்கிறது. மனுஷன் பணத்திலேயே விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அந்த சர்ச்சைக்குரிய ஊழியம் செழிப்பின் உபதேசம், என்னிடத்துல வந்தா எக்ஸ்ட்ரீமா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படிங்கிற போதனை, அதே மாதிரி ஊதி கீழே தள்ளுறது, தள்ளி விடுறது, நெத்தியில கையை வைக்கிறது, இந்த ஜெகதலா வேலைகள் எல்லாம் பார்த்த ஒரு ஆள். நம்ம ஆரம்பத்திலிருந்தே இவைகளை எச்சரித்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே வல்லமை கிடையாது, உண்மையான வல்லமை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, ஜனங்களுக்கு வல்லமைனாலே ஒருத்தர் ஊதணும், கீழே தள்ளி விடணும், அதைத்தான் வல்லமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நபர் ஒரு பிஹேவியர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் அப்படிங்கிறது கீழே தள்ளி வர்றதுல இல்லைங்க, பிஹேவியரில் இருக்கு. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சில கிறிஸ்டியன்ஸ்லாம் இவருக்கு இன்னுமே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல சப்போர்ட் பண்றாங்க. வெளியில இருக்கக்கூடியவங்களும் இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா அவர் ஆபீஸ்ல ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு வீடியோ, அவர் ஆபீஸ்ல அவர் CCTV கேமராலே அந்த வீடியோ இருக்கு. அதுவும் வெளியே இவர் பேரை ரொம்ப நார பண்ணிருச்சு. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள ஒரு குரூப் இருக்கிறாங்க, இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவங்கள போய் அடிக்கிறாரு, பெண்களோட பயங்கரமா சண்டை போடுறாரு. டோட்டலா ஒரு பிஹேவியரே பாத்தீங்கன்னா இவர் ஒரு பாஸ்டராங்கிற கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப ஜனங்கள் அதுக்கப்புறம் என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆள் தப்பு பண்ணியிருப்பாரியா அப்படிங்கிற அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ கூட நீங்க பாருங்க, உங்களுக்கு அது புரியும். சரி, இதெல்லாம் எதற்காக நாம் இதை தியானிக்க வேண்டி இருக்கு, இதனால என்ன பிரயோஜனம் என்று கேட்கலாம். நீங்கள் இன்னும் பல பேருக்கு இதை பரப்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம இதை சொல்றதுனால இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் போகிறது இல்லை. ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்தை தான் நாம ஒரு விழிப்புணர்வுக்காக இவைகளை நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய உண்மைத்தன்மையையும் அதனுடைய வளர்ச்சியையும் தடுப்பதற்கு சாத்தான் தன்னுடையவர்களை எளிதாக பயன்படுத்தி கள்ள உபதேசத்தார உயர்த்தி அப்படியே தொபுக்கடின்னு அவங்களை கீழே விழ வச்சு ஒரு நபரை அவன் உயர்த்தி 1000 நபர்களை அவன் பின்வாங்க செய்கிறான். அல்லது பாவத்தை குறித்ததான பார்வையை மக்கள் மத்தியில நீர்த்து போக பண்ணுகிறான். கிறிஸ்தவம் சாதாரண ஒன்று.
இது ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க. அங்கேயும் அதே தாங்க, இங்கேயும் இதே தாங்க. இங்க ஒரு சாமியார் பிடிபடுகிறார், அங்க ஒரு பாஸ்டர் பிடிபடுகிறார். ஒரு சகோதரன் இடத்துல பேசி கொண்டிருந்த பொழுது ரொம்ப ஞானமா ஒரு கேள்வி கேட்டார். ஏங்க சமீபத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்க பாஸ்டர்களுடைய வாழ்க்கையில என்ன இவ்வளவு மோசமா இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாரு, இங்க ஒருத்தர் மனைவி இருக்கும் பொழுதே ஒரு பெண்ணோட முத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார், அதை நியாயப்படுத்தி வீடியோ வெளியிட்டு யூடியூப்ல எல்லாம் நாரடித்து கொண்டிருக்கிறார். என்னங்க தாங்க ஆச்சு? ஆனால் நான் நம்பக்கூடிய இந்து மார்க்கத்திலையும் அது இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நீங்க இருக்கிறது 2%, 3% வச்சுக்கோங்க. மீதி 90-95% யார் இருக்கிறா? இந்துஸ் இருக்கிறாங்க. அதுல நடக்கக்கூடிய கிரைம், அதுல இருக்கக்கூடிய அந்த கிரைம் ரேட்டுக்கும் 2% இருக்கக்கூடிய இந்த கிரைம் ரேட்டுக்கும் கிட்டத்தட்ட நீங்க எங்களை மிஞ்சிட்டு போயிருவீங்க போல் இருக்குன்னு விளையாட்டுக்கு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். ஆனா அது என்னை ரொம்ப பாதிச்சது. யோசிக்கணும், நாம ஏதோ வெளி இதுல இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்கள், சாமியார்கள் தவறு செய்கிறார்கள், வேறு சில மத போதகர்கள் தவறு செய்கிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா எங்கேயோ 1-2 பேர் இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் பிடிபடுகிறார்கள். இல்ல, சராசரி கணக்கு வச்சு பார்த்தா அவங்கள விட இது நிறைய நடக்கும் போல தெரிகிறது. நான் ஏதோ நம்மளுடைய இதையே நான் தவறாய் பேசுகிறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையை நான் பேச விரும்புகிறேன். நாம சில விஷயங்களை, தவறானவர்களை நாம அங்கீகரிச்சோம், தவறானவர்களை ஆதரிச்சோம், தவறானவர்களை தூக்கி விட்டோம், தவறானவர்களுக்காக ஏந்து பேசினோம். இப்ப அதனுடைய பின் விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஆபத்து. மேலை நாடுகளில் நடந்த சம்பவம் அப்படியே இங்க நடக்கிறது. நிறைய சம்பவங்கள் மேலை நாடுகளில் இது போல நடந்தது. இது என்னவா மாறுச்சுன்னா, கிறிஸ்டியானிட்டி ஒரு சாதாரண 10-11 மனிதர்களாக உண்டு பண்ண ஒரு மார்க்கம்ங்கிற தோற்றத்தை இது ஏற்படுத்தியது. ஏன்னு கேட்டா, மக்களுடைய பார்வையை நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். திடீர்னு ஒருத்தர் ஆகா ஓகோன்னு வருவாரு, கீழே தள்ளுவாரு, பாடுவாரு, பயங்கரமா ஊழியம் அது இதுன்னு போவாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் பணம், பேர், புகழ் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துல விழுந்து கிடப்பாரு, பண விஷயத்துல மாட்டிக்குவாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அபிமானிகள் இருப்பாங்க பாருங்க, ஃபேன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்கள விசுவாசிகள் லிஸ்ட்லயே நம்ம வைக்க தேவையில்லை. நேரடியா ஒரு விபச்சாரம் பண்ணதை பார்த்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தப்பா அதை எடுத்துக்க மாட்டாங்க, அவங்கள தூக்கி அப்படி ஓரமா வச்சிருவோம். ஆனா ஜெனியூனா உண்மையிலே நான் கிறிஸ்தவத்துக்குள்ள வரலாமா, இது எப்படி என்ன ஏதுன்னு யோசிக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதுல பின்வாங்கி போவாங்க. அப்படித்தான் மேலை நாடுகள்ல இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்கிறது. இளம் வாலிபர்கள், நூதன சீஷர்கள், இவங்க பாத்தீங்கன்னா தாங்கள் பயங்கர இதா வளர்ந்து, ஏன்னா நம்ம தான் அவங்கள ஒரு பாட்டு பாடிட்டாலே போதுமே, அவங்களுக்கு கிரீடத்தை வச்சு உச்சாணி கொம்புல போய் வச்சு இயேசு கிறிஸ்து உங்க மூலமா பெரிய ஊழியத்தை செய்யறாருன்னு வச்சிடறோமே. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது, பேச்சுக்கள் எப்படி இருக்கு, தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சாட்சியா இருக்கு, இது எதுவுமே எதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. அது அவர் தனிப்பட்ட பர்சனல் லைஃபுங்க. அதுல அவர் என்ன வேணாலும் பண்ணட்டுங்க. ஆனா பாட்டு எப்படி பாடுறாரு பாத்தீங்களா, எப்படி 10,000 பேரை கூட்டி சேர்த்தாரு பாத்தீங்களா, எப்படி கீழே தள்ளி விட்டாரு பாத்தீங்களா. இதுவா வல்லமை? வல்லமை வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். வல்லமை மியூசிக் வாசிக்கிற டேலண்ட்ல அல்ல, பாடுறதுல அல்ல, கீழே தள்ளி விடுறதல்ல. தட்ஸ் நாட் அ பவர் ஆஃப் காட். வேத வசனம் நம்மை மிக 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 எச்சரிக்கிறது. யாக்கோபு புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல முக்கியமா போதகர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். நீங்க அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து நீங்க என்ன பண்ணுங்க, போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்படி அவசியம் நீங்க போதிக்கணுங்கிற இதெல்லாம் இல்லப்பா, அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஏன்னா நீங்க அதிகமா ஆக்கினை அடைவீங்க, அது மாத்திரமல்ல இடரலை நீங்கள் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அதற்கும் வசனத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். யாராவது ஒருவன் இந்த சிறியர்ல இடரலை உண்டாக்கி அவன் கழுத்துல எந்திரக்கல்ல தட்டி அவன் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருங்க அப்படிங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஊழியனை குறித்த தகுதியை குறித்து வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முழுவதையும் தயவு செய்து வாசித்து பாருங்க. அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், ஒரே மனைவி உடைய புருஷனாக இருக்க வேண்டும். அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது எதற்காக தெரியுங்களா? மற்றவர்களுக்கு முன்பதாக அவன் யோக்கியவனாக நடக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த அந்த நபருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவத்திற்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் இதை ரொம்ப ஏளனமாய் பார்ப்பார்கள். யோசிங்க. இன்றைக்கு பாருங்க, எங்கேயோ வெளிநாடுகள்ல நடந்த சம்பவங்கள் இப்ப ஈஸியா இங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெயிலுக்கே உள்ள ஒருத்தர் போறாரு. இங்க தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும், பாட்டு பாடுறவரு என்ன சொல்ற, தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லலாம். ஒரு சில ஊழியர்கள் தங்கள் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு அமைதியா உட்காந்துட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே தவறுதான். ஆனா இந்த நபர் என்ன பண்றாரு, ஊருக்கே தான் ரொம்ப நியாயமானவன்னு வெளிச்சம் போட்டு வீடியோ வெளியிட்டு யூடியூபை திறந்தா சரி இதுதான் வருது. இதன் மூலமா அவர் என்ன சாதிக்க விரும்புகிறார்? அவருடைய பின்பற்றாளர்களுக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு, கருத்து வேறுபாடு வந்தா பிரிஞ்சு போய்க்கலாம், நோ ப்ராப்ளம்.
கருத்து வேறுபாடு வந்து விட்டால் அதுல என்னங்க இருக்கு, பிரிஞ்சு போய்க்கலாம். இதுவா ஊழியம்? உண்மையான ஊழியம் என்பது என்ன தெரியுங்களா? உண்மையான வல்லமை எங்க வெளிப்படணும் தெரியுங்களா? என்னை பின்பற்றினா உனக்கு காசு கிடைக்கும், நான் சொன்ன பிரசங்கத்துக்கு நீ ஆமேன் போட்டா உனக்கு வீடு கிடைக்கும் என்பது அல்ல. உண்மையான வல்லமை என்பது வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். கணவன் மனைவி நீங்க எப்படி வாழ்றீங்க, அதுக்காக தான் வேதம் நமக்கு இருக்கு. நீங்கள் நானும் சபையை நடத்திட்டு அங்க வல்லமை இருக்கு, பணத்தை என்னால கொடுக்க முடியும், உன்னைய சுகப்படுத்த முடியும், எல்லாம் பண்ணிட்டு இதுக்கா நாம சபை வச்சு நடத்துறோம்? ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியா நாம வாழ்ந்து காண்பிக்கணும். அதுதான் ஒரு பாஸ்டருடைய வேலை. மனைவி கணவன் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும், கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இன்னைக்கு மக்கள் மனதில் உன்னை விதைச்சிட்டார், சின்ன கருத்து வேறுபாடு தான் நான் பிரிஞ்சுக்குவேன், அல்லது மனைவி இருக்கும் போதே எனக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, அதனால இன்னொரு பெண்ணோட நான் என்ன பண்ணிட்டேன், அன்பை பரிமாறிக்கொண்டேன். அப்படி பரிமாறி கொள்ளலாம். அதை சரின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எப்படி பாருங்க. இது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை சொல்லலை, இல்லைன்னா இன்னும் பல பேரை இவர் தன் பக்கமா இழுத்துட்டு போயிருப்பார். ஏன்னா உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, மக்களை கவருவதற்காக இவர்கள் எல்லாம் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆரம்பத்திலிருந்தே இவர்களை பற்றி எச்சரித்திருக்கிறோம். நிறைய பேர் சொன்னாங்க நியாயம் தீர்க்காதீர்கள், நியாயம் தீர்க்காதீர்கள். இல்லை, நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த உபதேசம் தவறு என்று சொன்னோம், இப்படிப்பட்டவர்களை உயரத்துல வைக்காதீங்கன்னு சொன்னோம். அப்கோர்ஸ் அதான் நடந்து முடிஞ்சிருக்கு. குடும்பத்துல சாட்சி இழந்தவன் ஊழியம் பண்ணக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனா அவன் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனை ஊழியனா வைக்க முடியாது. இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? கிறிஸ்டியானிட்டிக்கு என்று ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு வேல்யூ இருக்கு. அதை நீர்த்து போக பண்ணக்கூடிய வேலையை நாமளே சாத்தானுக்கு வா நான் செஞ்சு காமிக்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் நிறைய இடங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் இனி வெளியே வரும். நிறைய பாஸ்டர்ஸ் பிடிபட வாய்ப்பு இருக்கிறது. இது மக்கள் மத்தியில கிறிஸ்தவத்தினுடைய தகுதியை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையாக மாறும். இது மிகப்பெரிய ஆபத்துல நம்மை கொண்டு போய் விடும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவத்திற்கு எதிரிகள் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல, கிறிஸ்தவத்தில் இருப்பவர். இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. இப்பொழுதே சபையில் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில சாட்சி இல்லாத எந்த போதகனா இருந்தாலும் சரி, அவரை அங்கீகரிக்கிறதை நிறுத்துங்கள். ஃபர்ஸ்ட் அவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க. தேவையே இல்லை. உங்க சபையில உங்க ஊழியனுக்கு சாட்சி இல்லையா, மனைவியை சண்டை போட்டு அடிச்சு அனுப்பிட்டாரா, அல்லது விவாகரத்து பண்ணுவதற்கான ஒரு சூழல் இருக்கா, அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். நோ, இப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு ஊழியம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பேன். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல ஒரு போதகர் அப்படித்தான், இந்த மனைவி இருந்தால் உன் ஊழியம் நடக்காது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார், ஆகையால் அவளை விவாகரத்து பண்ணி அனுப்பிவிடு, நம்ம ஊழியத்திற்கு இவள் தடையா இருக்கிறான்னு மக்கள்கிட்ட எல்லாம் பேசி மக்கள் அதை நம்புகிறார்கள். மக்கள் என்ன தெரியுமா சொல்லணும், நீங்க எத்தனையோ விசுவாசிகளை மாத்துறீங்க, நிறைய பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறீங்க, ஏன் இந்த மனைவியை வழி நடத்த முடியாதா, இந்த மனைவியை மாத்த முடியாதா? இல்ல அதெல்லாம் மாத்த முடியாது. அப்புறம் எந்த தைரியத்துல எங்க கிட்ட வர்றீங்க? விசுவாசிகளை எப்படி நீங்க மாத்த முடியும் அப்படின்ட்டு பணம் கேட்கறீங்க, தசமபா வாங்க, எல்லாமே வாங்குறீங்க. ஒரு மனைவியை மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். பாஸ்டர் கொஞ்சம் ஓரமா போய் உட்காருங்க, நம்ம வேற ஒரு நபரை பொறுத்து சாட்சியோட நம்ம ஊழியம் பண்ணலாம். நீங்க 2 பேரும் எப்ப சரியான ஐக்கியத்துல வர்றீங்களோ அது வரைக்கும் ஓரமா உட்காருங்க. நம்ம சபைகள் இந்த ஒரு முடிவை எடுத்தா பல பேர் ஜாக்கிரதையா வாழ ஆரம்பிப்பாங்க. இப்ப என்ன நிலைமை மாறிடுச்சு, எப்ப வேணாலும் நான் மனைவியை விட்டு பிரிவேன், மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்க கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டோம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவோம், ஊழியத்துல இதெல்லாம் சகஜம் என்கிற ஒன்று இப்ப உருவாகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டியினுடைய ஐடென்டிட்டியை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கை பிரியமானவர்களே, இது போன்ற நிறைய சம்பவங்கள் வெளிப்படையா நடக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக இப்படிப்பட்டவர்களை அங்கீகரிக்கிறத நிறுத்துங்க. ஒருத்தர் எப்படி தவறு செய்கிறாரா இல்லையான்னு நம்ம அவருடைய பிரசங்கத்தை வச்சு கூட கண்டுபிடிச்சிட முடியும். அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடங்கள்ல அவர் அதை வெளிப்படுத்திடுவார். கவனமா இருங்க. வாழ்க்கையில் வெளிப்படாத வல்லமை நமக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில தங்களை காண்பிக்காத, வெளிப்படுத்தாத, வாழ்க்கையை பிரசங்கம் பண்ணாத போதகர்களும் நமக்கு அவசியம் இல்லை. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள். இதன் மூலமாய் கிறிஸ்தவம் கீழே போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கவனமா இருங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.